தொகுதி நின்னாருன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், சென்னையில் அவர் பிறந்தாரு. சென்னையில் எங்க நிக்கணும்னு நினைச்சாருன்னா, வட சென்னையில் எந்த இடத்துல அதிகமான ஸ்லம்ஸும் குடிசைகளும் அதிகமா இருக்கோ, எங்க ட்ரக்ஸ் அதிகமா இருக்கோ, எங்க சாராயம் அதிகமா இருக்கோ, எங்க வேலை வாய்ப்பு இல்லையோ, எங்களுக்கு பெண்கள் பாதுகாப்புக்கு பிரச்சனையா இருக்கோ, அங்க நின்று ஒரு குடிசை கூட இல்லாத ஒரு மாடல் தொகுதியா மாத்தி காமிக்கிறேன் அப்படின்னு பெரம்பலூர்னார். அப்ப திருச்சியில ஏன் நின்னு எங்ககிட்ட சொன்னாருன்னா, பொதுவா நம்ம புதிய கட்சி, நம்ம இப்பதான் புதுசா கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு முதலமைச்சரா இருக்கக்கூடியவங்க சென்னையிலேயே உட்கார்ந்துருப்பாங்க. மற்ற ஊர்கள் வர்றது கொஞ்சம் கடினமா இருக்கும், சுற்றுப்பயணம் சொல்லிட்டு வந்துருவாங்க. ஆனால் நம்மளுடைய அப்ப ஒரு வளர்ச்சி எங்க இருக்குன்னா, சென்னையில நிறைய வளர்ச்சி இருக்கும். ஆனா சவுத்துல திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த பக்கம் மதுரை பக்கம்லாம் வளர்ச்சியே இருக்காது, வட மாவட்டங்களில் வளர்ச்சி இருக்காது. அப்ப அவர் சொன்னாரு, எம்ஜிஆரோட கனவு என்ன தெரியுமா, திருச்சியை இன்னொரு தலைநகரமா மாத்தணும், சென்னையை நோக்கிய வளர்ச்சி இருக்கக்கூடாது. அப்ப வட மாவட்டத்தில் நிக்கலாமா, தென் மாவட்டத்தில் நிக்கலாமா, எல்லா மாவட்டங்களும் நிக்கலாமான்னு யோசிக்கும் போது தலைவர் அவர்கள் முடிவு பண்ணாரு, நான் தமிழ்நாட்டுக்கு பொதுவானவன், எல்லா இடத்துலயும் வளர்ச்சி இருக்கணும். எங்கெல்லாம் ஏழ்மை இருக்கோ, எங்கெல்லாம் சாதி பாகுபாடு இருக்கோ, எங்கெல்லாம் வளர்ச்சி இல்லையோ, எங்கெல்லாம் வறுமை இருக்கலையோ, அனைத்து சாதிகளுக்கும் நான் வளர்ச்சி உருவாக்கக்கூடிய ஒரு மண்ணின் மைந்தனா, தமிழ்நாட்டினுடைய பெண்களுடைய நம்பிக்கையா நான் இருப்பேன்னு சொல்லிட்டு திருச்சியில அவர் மத்திய மாவட்டத்தில் நின்னார். ஏன்னா திருச்சி தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய மத்திய மாவட்டம். அப்ப அவரோட மெசேஜ் என்னன்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் நான் ஒரே மாதிரி வளர்ச்சிக்கான பாதையை உருவாக்குவேன், அந்த நம்பிக்கையாக நான் திருச்சியில நிக்கிறேன். இதுதான் அவருடைய மெசேஜ். இந்த மெசேஜை புரிஞ்சிக்காம அவரு பயந்துட்டாரா, அவரு இங்க நிக்கிறாரா? தம்பிங்களா, நான் திருப்பியும் சொன்னேன், நாமினேஷனுக்கு 3 நாளுக்கு முன்னாடியே சொன்னேன், அவருக்கு பயம் நீ சொன்னா, உங்க பையன் உதயநிதி